Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 9th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர், இதுவும் ப்ரீவியஸ் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பர். திஸ் இஸ் நாட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகாதீங்க. ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ பார்த்துட்டு ரிவிஷனுக்காக ஆல்ரெடி நான் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடிஷ்னலாக இந்த ஒரு கொஸ்டின் பேப்பரும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நியர்லி 5 to 6 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து எக்ஸாமை அட்டன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நோ ப்ராப்ளம். பார்க்காதவங்க ஒரு இப்போ கூட வந்து எல்லாமே வந்து நீங்கள் படிச்சுட்ருப்பீங்க. ரிவிஷனுக்காக எல்லா கொஸ்டின் பேப்பரை எடுத்து ஒரு கிளான்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்லேருந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வரும் அண்ட் தென் போம் கொஸ்டின் ஆன்சர்ஸ். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி 3 ஆஃப் த ஃபாலோயிங்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிராமர் பார்ட், டிகிரி, நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டிவ், அடுத்து பங்க்சுவேட் த ஃபாலோயிங், ரீஅரேஞ்ச் த சென்டென்சஸ். ஸோ இந்த மாதிரி கிராமர் பார்ட்டை கிராமர் பார்ட்டை ஃபைனலாக வச்சுக்கோங்க. படிக்கும் போது சொல்கிறேன் நான். ஸோ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கணும்னு அதில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோட் மேப்பில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா தரோவாக பண்ணிக்கோங்க. இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் தரோ பண்ணிட்டீங்கன்னா 2 மார்க்ஸ் கம்பல்சரி வந்துடலாம். அதுக்கு அடுத்தது பேராகிராஃப் கொஸ்டினுக்கும் நம்ம வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்போம். ஸோ எத்தனை லெசன்ஸோ அதில் ஒரு லெசன் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற லெசனோட பேராகிராஃப் கொஸ்டின் எல்லாமே தரோவாக இருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். த சேம் திங் இன் போயட்ரி. போம்லேயும் பார்த்தீங்கன்னா எத்தனை போம் இருக்குது, 3 to 4 போம்னா வந்து அப்போ வந்து அதில் வந்து ஒரே ஒன்று மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் பேராஃப்ரைஸ் த ஃபாலோயிங் சென்டென்ஸை. அதுக்கு அடுத்தது சப்ளிமெண்ட்ரியில் வந்து ரீஅரேஞ்ச் த ஃபாலோயிங் சென்டென்சஸ் இன் கோஹெரண்ட் ஆர்டர் தான் மேக்ஸிமம். இதுதான். ஸோ அந்த ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்பர் 38 பார்த்தீங்கன்னா ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் நமக்கு இங்கே இருக்கும். அதனால் இதில் மார்க்ஸ் நம்ம அதாவது எந்த பார்ட்லலாம் நமக்கு மார்க் வந்து போகக்கூடாதோ அதிலலாம் வந்து ஃபுல் மார்க் வாங்கிட்டிங்கனாலே நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் செக்ஷன் 4 ரைட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது நோட்டீஸ் மேக்கிங், தென் பிக்சர் காம்போசிஷன். இதில் 5 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. நீங்கள் நியர்லி 6 to 7 சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நோட்ஸ் ஆர் ரைட் சம்மரி இருக்கு இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. நோட் மேக்கிங் ஆர் சம்மரி ரைட்டிங். அதுக்கடுத்து எரர் ஸ்பாட் வந்து அது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பார்ட் எதுனா மெமரி போம். அதில் வந்து 5 மார்க்ஸ் உங்களுக்கு வருது. சரிங்களா? ஸோ அடுத்து பேராகிராஃப் கொடுத்துட்டு ஹின்ஸ் டெவலப்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹின்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு 8 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் ஆர் தட் இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. எது தெரியுமோ அதை தெளிவாக நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேசேஜ் கொடுத்துட்டு அந்த பேசேஜ் ரிலேட்டடாக கொஸ்டின் ஆன்சர்ஸா, இதுவும் ஈஸி. அப்படி இல்லைன்னா போம் கொடுத்துட்டு போம்லேருந்து நமக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அது ரெண்டுமே வந்து ரீட் அவுட் பண்ணிவிட்டு நம்மளால் எதை வந்து ஈஸியாக எழுத முடியும், இதில் வந்து மிஸ்டேக்ஸே இருக்காது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி ஆன்சர்ஸ் எழுதிக்கோங்க. எய்தர் பேசேஜ் ஆர் போம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.